இன்னைக்கு வீடியோல அந்தமான் டு மதுரை என்னோட டிராவல் இந்த வாலு பையன் கூட தனியா எப்படி இருந்துச்சுன்னு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்தமான் டு சென்னை ஃபிளைட்ல வந்திருந்தேன். சென்னை டு மதுரை பஸ் புக் பண்ணியிருந்தேன். அதுல வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 15 ஹார்ஸ் கிட்ட டிராவல் பண்ணியிருந்தேன் இவன் கூட தனியா. நானும் முத்து வரும்போது இந்த பையனை சமாளிக்கிறதுக்குள்ள எங்க 2 பேருக்கும் பெரிய டாஸ்கா இருக்கும். இன்னைக்கு எனக்கு டிஃபிகல்ட்டான டாஸ்காவே இருந்தது. ஒரு இடத்துல நிக்க மாட்டான், உட்கார மாட்டான். அவன் பின்னாடி ஓடியே பாதி டயர்ட் ஆயிட்டேன். செக் இன் பண்ணிட்டு அந்த கேப்ல அவனை கொஞ்ச நேரம் பிளே ஏரியால விளையாட விட்டுட்டு கடைசியா ஃபிளைட்ல ஏறி செட்டில் ஆயிட்டோம். டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா என்னோட குட் டைமா என்னன்னு தெரியல, சார் தூங்கிட்டாரு. சென்னை ரீச் ஆகும்போது தூங்கி எழுந்து ஃபுல் எனர்ஜில போய்கிட்டு இருக்கான். எனக்கா கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி லோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, சென்னையில எனக்கு எங்க எப்படி போகணும் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் தனியா மேனேஜ் பண்ண போறேன். கிளாம்பாக்கத்துல இருந்து மதுரைக்கு பஸ் புக் பண்ணிருந்தேன். வெளியில வந்துட்டு கேப் செக் பண்ணும்போது கரெக்டா கவர்மெண்ட் பஸ் ஒன்று வந்தது. ஏறி உட்கார்ந்தாச்சு. கூகுள் மேப்ல கரெக்டா போறோமான்னு செக் பண்ணிக்கிட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து சேர்ந்தாச்சு. இவனை சமாளிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் எனர்ஜி வேணும்டான்னு வெளியில ஒரு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பஸ் ஏறணும்னு மறுபடியும் சார் தூங்கிட்டாரு எனர்ஜிக்கு. இப்படியே இவனை சமாளிச்சு மதுரை வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட் மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.